தினகரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 63வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த திரைப்படம் பாகுபலி, சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு விருது. விசாரணை படத்திற்கு 3 விருதுகள் அறிவிப்பு. மயில்சாமி, அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். காவிரி தொடர்பான வழக்குகள் ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2015ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் சிறந்த திரைப்படமாக பாகுபலி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகராக அமிதாப் பச்சனும், சிறந்த நடிகையாக கங்கனா ரணவத்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழில் சிறந்த திரைப்படமாக விசாரணை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பிசாசும் இருக்கும், போனா உன்னை பிச்சு திங்கும். வது தேசிய திரைப்பட விருதுகள் தில்லியில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ராஜமௌலி இயக்கிய பாகுபலி சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் பிரபாஸ், ராணா, சத்யராஜ், நாசர் ஆகியோரும், நடிகைகள் அனுஷ்கா, தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்துள்ளனர். தெலுங்கு, தமிழ் ஆகிய 2 மொழிகளில் 3D திரைப்படமாக பாகுபலி வெளியானது. 250 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகர் விருது பிகு திரைப்படத்தில் நடித்த அமிதாப் பச்சனுக்கு அளிக்கப்படுகிறது. தனு வெட்ஸ் மனு ரிட்டர்ன்ஸ் படத்தில் நடித்த கங்கனா ரணாவத்துக்கு சிறந்த நடிகை விருது வழங்கப்படுகிறது. பாஜிராவ் மஸ்தானி திரைப்படத்தை இயக்கிய சஞ்சய் லீலா பன்சாலி சிறந்த இயக்குனர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படமாக வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை படம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு சமுத்திரக்கனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விசாரணை படத்தில் நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் சிறந்த படத்தொகுப்பாளராக மறைந்த கிஷோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விசாரணை திரைப்படத்தில் பங்காற்றியதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் சிறந்த பின்னணி இசைக்கான விருது இளையராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலா இயக்கிய தாரை தப்பட்டை திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. தேசிய அளவிலான சிறப்பு விருதுக்கு இறுதி சுற்று திரைப்படத்தில் நாயகியாக நடித்த ரித்திகா சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குத்துச்சண்டை வீராங்கனையான ரித்திகா சிங் தமிழ் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் முதல் முறையாக நடித்துள்ளார். சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜிராவ் மஸ்தானியின் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி விருது அறிவிக்கப்பட்டதற்கு தனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். बहुत अच्छा लगा. 25 साल का हार्डवर्क है. 12 साल से उसमें से बाजीराव मस्तानी बनाने की कोशिश कर रहा हूँ. अब फाइनली बनी. लोगों ने बॉक्स ऑफिस पर अच्छे से चली. पॉपुलर अवार्ड्स मिले, लेकिन सबसे सोने पे सुहागा ये नेशनल अवार्ड है. तो தமிழ் திரைப்படம் விசாரணைக்கு 3 விருதுகள் கிடைத்துள்ளது குறித்து படத்தின் இயக்குனர் வெற்றிமாறனும் சிறந்த துணை நடிகர் விருது பெற்ற சமுத்திரக்கனியும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விசாரணைக்கு 3 தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே விருதுகள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். விருதுகளை ஒரு படத்துக்கான அளவுகோலாக பார்க்க முடியாது. இது ஒரு அங்கீகாரமாக தான் பார்க்குறோம். சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக கிஷோருக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவருக்கு கிடைச்சிருக்க இந்த விருது அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுதலை கொடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. குருநாதர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் வரணும்,
நாடோடிகள் பார்த்ததுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது இன்றைக்கி நடந்திருக்கு. அவங்க இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த விருதை நான் என் குருநாதருக்கு காணிக்கையாக்குகிறேன்னு சொல்லலாம். அப்புறம் எடிட்டர் கிஷோருக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் உழைத்த ஒவ்வொருவருக்குமே இந்த விருதில் பங்கு இருக்குது. இதனிடையே தாரை தப்பட்டை படத்தில் சூறாவளி என்ற கரகாட்ட பெண்ணாக வாழ்ந்த நடிகை வரலட்சுமிக்கு விருது கிடைக்காதது பற்றியும், இதே படத்திற்காக இளையராஜாவுக்கு வெறும் பின்னணி இசைக்கு மட்டும் விருது வழங்கப்பட்டிருப்பது பற்றியும் தமிழ் திரையுலகினர் ஏமாற்றம் தெரிவித்துள்ளனர். இளையராஜாவுக்கும் வரலட்சுமிக்கு அவர்களுக்கும் போகிற போக்கில் கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு பரிசுகளை வீசி சென்றிருப்பது ஏற்புடையதாக இல்லை. இந்திய இசையமைப்பாளர்களில் இதுவரைக்கும் யாரையுமே சாதிக்காத அளவுக்கு பெரும் சாதனை செய்து காட்டியவர் இளையராஜா. அது ஏதோ ஒரு மாநிலங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப தரம் குறைந்து கொடுத்துருக்குறாங்களோ அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் தான் தாரை தப்பட்டை படத்தில் நடித்த வரலட்சுமி அவங்களுடைய நடிப்பு அந்த படத்தில் உச்சபட்சம் அப்படின்ட்டு நடிகர்கள் தமிழகத்தில் உள்ள அந்த படம் பார்த்த எல்லா ரசிகர்களும் சொன்ன உண்மையான ஒரு ரசனை மிகுந்த வார்த்தை. சிறந்த நடிகைக்கான பரிசாக அது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாம் மெச்சுவோம். ரிலையன்ஸ் நிறுவனரான மறைந்த திருபாய் அம்பானி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் ஜக்மோகன், நடிகர்கள் அனுபம் கேர், நடிகர் அஜய் தேவ்கன், பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் உள்பட 56 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். குடியரசு நாள் விழாவின் போது 112 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், பிரபல நடன கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி, சிஏஜியின் முன்னாள் தலைவர் வினோத் ராய், திரைப்பட தயாரிப்பாளர் மதுர் பண்டார்கர், வில்வித்தை வீராங்கனை தீபிகா குமாரி, தமிழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை உள்பட 56 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் 8 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். 43 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்த், நடிகை பிரியங்கா சோப்ரா, டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா உள்பட எஞ்சிய 56 பேருக்கு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள விழாவின் போது பத்ம விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் விருது பெற்ற சாய்னா நேவால் தான் இன்னும் சிறப்பாக விளையாட இந்த விருது ஊக்கமளிக்கும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். It's a great moment for me. ये अवार्ड मुझे और हेल्प करेगा कि मैं आगे और अच्छा परफॉर्म करूं और अपने कंट्री का नाम और रोशन करूं. So I'm very very happy and it's a very proud moment. आज मेरे पेरेंट्स भी साथ में थे तो बहुत खुशी हो रही है. If I'm prepared well, the results will be good. Thank you. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான அனைத்து வழக்கு விசாரணையையும் ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு இடையேயான காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காவிரி நடுவர் மன்ற அளித்த இறுதி தீர்ப்பின்படி காவிரி கண்காணிப்பு குழு அமைத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி நதியின் குறுக்கே கர்நாடக அரசு புதிய அணைகளை கட்டுவதற்கு தடை விதிக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நீண்ட நாட்களாக இதுபோன்ற நிலுவையில் உள்ள மனுக்களை ஒன்றாக விசாரிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சலமேஸ்வரர், RK அகர்வால், சாப்ரோ கொண்ட அமர்வு முன்பு இன்று வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமிழக அரசு தொடர்ந்த 5 வழக்குகள் 2 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டியிருப்பதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கும்படி கர்நாடக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து காவிரி தொடர்பான அனைத்து வழக்கு விசாரணையையும் ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்க ஆம் ஆத்மி உணவகம், பள்ளிக்கூடங்களின் ஒவ்வொரு வகுப்பறையிலும் கண்காணிப்பு கேமரா அமைத்தல் ஆகியவை தில்லியில் ஆம் ஆத்மி அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. தில்லியில் ஆம் ஆத்மி அரசின் பட்ஜெட்டை துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா இன்று தாக்கல் செய்தார்.
46,600 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆண்டு பட்ஜெட்டில் தமிழக அரசு செயல்படுத்தும் அம்மா உணவகம் போல தில்லியில் 10 கோடி ரூபாய் செலவில் முதற்கட்டமாக ஆம் ஆத்மி உணவகங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேறு மாநிலங்களில் இருந்து வந்து பணிபுரியும் ஏழை தொழிலாளர்களின் பசியாற்றும் வகையில் மிக குறைந்த விலையில் இங்கு உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வகுப்பறைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. सबसे खास बात यह है कि किसी भी चीज के ऊपर टैक्स, नया टैक्स नहीं लगाया गया है, किसी भी चीज के ऊपर टैक्स बढ़ाया नहीं गया है। मोटे मोटे तौर पे ये बजट दिखाता है कि अगर आप ईमानदारी से काम करें तो ये दिल्ली के लोगों को मैं बधाई देता हूं जो इतना अच्छा बजट। பதவி நீக்கம் செய்யப்பட்ட தமது அரசுக்கு போதிய உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதாக உத்தரகண்ட் மாநில ஆளுநரை சந்தித்து ஹரிஷ் ராவத் மனு அளித்தார். உத்தரகண்டில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க இருந்த நிலையில் ஹரிஷ் ராவத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நேற்று அதிரடியாக நீக்கப்பட்டது. சட்டப்பேரவையை முடக்கி வைத்துள்ளதுடன் மத்திய அரசின் பரிந்துரைப்படி அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் உத்தரகண்ட் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனிடையே ஆட்சி கலைக்கப்பட்டதால் ஹரிஷ் ராவத் இன்று ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மையை நிரூபிக்க மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசியபோது சட்டப்பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைத்தது அரசியல் சட்டவிரோத செயல் என்று அவர் தெரிவித்தார். 34 सदस्यों द्वारा हस्ताक्षरित 2 ज्ञापन महामहिम राज्यपाल को सौंपने के लिए गए थे। हमने अपने विधानसभा की जो नियम प्रक्रिया संचालन की नियमावली है उसका भी उनको रेलिवेंट सेक्शंस को कोट किया। அரசின் மானியங்கள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மத்திய அரசு அறிவிக்கையாக வெளியிட்டது. இதன்படி மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண்ணை இதுவரை பெறாதவர்கள் மானியம் பெறுவதற்கு வேறு அடையாளம் தரப்படும் என்று ஆதார் சட்டம் கூறுவதாகவும், நாட்டின் குடிமகன் என்பதற்கு ஆதார் எண் கட்டாயம் அல்ல என்று அச்சிடப்பட்டதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அரசு அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 99.64 கோடி பேருக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகள் குறித்து திமுக ஆட்சிக்கு வந்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் தேமுதிக, அதிமுக, பாஜக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமானோர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று தெரிவித்தார். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், ஆட்சி என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த நிர்வாகத்தை பயன்படுத்தி செய்திருக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு, அநீதிகளுக்கெல்லாம் நிச்சயம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன், கலைஞர் முதலமைச்சராக வந்தவுடன் உரிய நடவடிக்கை திமுக ஆட்சியின் மூலமாக எடுக்கப்படும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும் என்பதால் அதன் மீது மற்ற கட்சிகள் 4 முனை தாக்குதல் நடத்துகிறார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சிந்துபுந்துறையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முத்தரசன், பேரவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் மக்கள் நல கூட்டணி இடையேதான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதனால் கடந்த 23ஆம் தேதி முதல் மக்கள் நல கூட்டணி மீதும் அதன் தலைவர்கள் மீதும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் 4 முனை தாக்குதல் நடத்துகின்றன என்றும் முத்தரசன் குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணி தான் இன்றைக்கு களத்தில் நிற்கின்றது. இதன் காரணமாக கடந்த 23ஆம் தேதிக்கு பிறகு மிக கடுமையான தாக்குதலை ஒரு பக்கம் அதிமுக தாக்குகிறது, மற்றொரு பக்கம் திமுக தாக்குகிறது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தாக்குகிறது, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தாக்குகிறது, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தாக்குகிறது. 4 முனையில் இருந்து தாக்குகிறார். இந்த தாக்குதலில் இருந்து யார் பெரிய சக்தி என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி வாக்காளர்களுக்கு பணம் தருவதும் அதை வாக்காளர்கள் பெறுவதும் சட்டப்படி குற்றம் என்றும் அதை அரசியல்வாதிகள் ஊக்கப்படுத்துவது தவறு என்றும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது.
தமிழகத்தில் இதுவரை நடத்தப்பட்ட பல்வேறு சோதனைகளின் அடிப்படையில் 6000 அமெரிக்க டாலர்கள் உட்பட 15,74,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல பல்வேறு மாவட்டங்களில் அரசு அனுமதி பெறாமல் சுவர் விளம்பரம் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் அதேபோல நோட்டீஸ் அனுப்புமாறும் தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல வாக்காளர்களுக்கு பணம் தருவதும் பணத்தை பெறுவதும் குற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல்வாதிகள் இதனை ஊக்குவிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தேமுதிக பிரமுகர் பிரேமலதா மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா வாக்குச்சாவடியில் புகைப்பிடிக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கோம். தட் நோ ஆல் போலிங் ஸ்டேஷன் வில் பி நோ ஸ்மோக்கிங் ஜோன். எந்த வாக்குச்சாவடியிலும் புகைப்பிடிக்கூடாது இது போட்டிருக்கோம். அந்தக்கு வெளியில் ஒரு போஸ்டர் ஒட்டிக்கணும். தட் இதில் யார் புகைப்பிடக்கூடாது. இதை ஒரு உத்தரவு இன்றைக்கி எல்லா கிட்ட சொல்லியிருக்கோம். எல்லா ஆர்ஓம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கவுள்ள நிலையில் 21ஆம் தேதி தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு வர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வத்துடன் சையது. தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக அரசு கட்டுப்படவில்லை. கனிமொழி புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாயிலாக மக்களால் எளிதில் அணுகக்கூடிய முதல்வரை கொண்டுவர வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவ் கமலாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது பிரதமர் மோடியை எளிமையாக அணுகுவது போல் தமிழகத்தில் உள்ள முதல்வர் ஜெயலலிதாவை எளிதாக அணுக முடியவில்லை என்றார். இந்த சட்டப்பேரவை தேர்தல் எளிதில் அணுகக்கூடிய முதல்வரை கொண்டுவர வேண்டும் என்றும் பாஜக அந்த மாற்று சக்தியாக இருக்கும் என்றும் முரளிதர் ராவ் தெரிவித்தார். We want transformative politics. We want empowering politics. We don't want absentee leadership. So this is the issue of grave importance for Tamil Nadu people keeping the next 5 years in view. When and where, because of the absence of leadership, Tamil Nadu has suffered. அதிமுக அரசு தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்று கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக மகளிர் அணியினரின் கலந்துரையாடல் கடலூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கனிமொழி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் அதிமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ள புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே பல அதிகார துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றிருக்கிறது. சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பட்டு பல செயல்பாடுகள் செய்யப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. விஜயகாந்திடம் நடத்தப்பட்ட பேரம் தொடர்பாக கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், விஜயகாந்த் ஆகியோரிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டுமென பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரவை தேர்தல் பிரச்சார பயணத்திற்காக தூத்துக்குடி வந்திருந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். கூட்டணி அமைப்பதற்காக தேமுதிகவுடன் திமுக பணபேரத்தில் ஈடுபட்டதாக வைகோ தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்து ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். வைகோ ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார். விஜயகாந்திடம் திமுக 500 கோடி பேரம் பேசினார்கள் என்று. இதை விசாரிக்க வேண்டும், தீவிர விசாரணை நடத்த வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு மீன்பிடிக்க சென்று அங்கு கொத்தடிமையாக உள்ள 45 மீனவர்களை மீட்க கோரி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி, மோர்பண்ணை, முள்ளிமுனை, காரங்காடு, தொண்டி, வாலிநோக்கம் உள்பட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 45 மீனவர்களும் கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தஞ்சாவூர் என மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மீனவர்கள் உள்பட 61 மீனவர்கள் 6 ஆண்டுகளுக்கு முன் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபியாவிற்கு சென்றனர். அங்கு மீன்பிடி தொழில் செய்து வந்த அவர்களுக்கு அவர்களின் நிறுவன உரிமையாளர் யூசுப் கலீல் கடந்த 6 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்று அவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். சம்பளம் கேட்டால் நடுக்கடலுக்கு கொண்டு சென்று ஈரான் கடல் பகுதியில் தள்ளிவிடுவதாக மிரட்டி வருவதாக அவர்கள் தெரிவித்ததாக உறவினர்கள் கூறினர். சவுதியில் கொத்தடிமையாக உள்ள 45 மீனவர்களை மீட்க கோரி தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் தெரிவித்தனர்.
இந்த மீனவ குடும்பங்கள் அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களது குடும்பத்தவரை உடனடியாக சவுதியிலிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்திடவும், அவர்களுக்கு அங்கு உழைத்த பணம் வர வேண்டிய 6 மாதம் வரையிலான நிலுவைப் பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான உரிய ஏற்பாடுகளை அரசு துரிதமாக செய்ய வேண்டும். எங்க வீட்டுக்காரர் போய் 4 வருஷமாச்சு. 6 மாசமாக இன்னும் அவங்களுக்கு தொழில் பணமே கிடைக்கல. ரொம்ப கவலையோடு அவங்களும் பட்னியா கிடக்க, நாங்களும் 6 மாத காலமாக பட்னியா கிடக்கிறோம். மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்க வீட்டுக்காரர்களை இந்த 1 மாதத்துக்குள்ள அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி அருகே ஆயிரக்கணக்கான பணக்கட்டுகளுக்கான பட்டைகள் கண்டெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. திருச்சி பொன்மலைப்பட்டி காவல்துறை சட்டம் ஒழுங்கு அலுவலகத்தின் பின்புறம் உள்ள காட்டுப்பகுதியில் பணக்கட்டுகளில் சுற்றி வரும் ஆயிரக்கணக்கான பட்டைகள் கிடந்தன. இதில் திருச்சி வங்கிகளின் கிளைகளின் பெயர்களும் மைசூர் வங்கியின் பெயர்களும் இருந்தன. தேர்தல் நடத்தை விதிகளின்படி 27 பறக்கும் படையினர் திருச்சியில் நாளுக்கு 3 முறை சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பணக்கட்டுகளுக்கான பட்டைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அவை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். 1000 ரூபாய் போடக்கூடிய பட்டைகள் வருவதற்குண்டான காரணம் என்ன? இது வேற ஒண்ணுமே கிடையாது. பணம் கத்தையா கொண்டு வந்து அந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. இது யார் வச்சிருக்கா? இந்த பட்டிக்குள்ள இருந்த பணத்தை கண்டுபிடிச்சு தர வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை, பறக்கும் படையினுடைய கடமை. இதை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்படி செய்யலைன்னா நியாயமாக தேர்தல் நடக்கலை அப்படின்னு நீதிமன்றத்திற்கு போவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னழகு தாயம்மாள் என்பவர் தனக்கு வழங்கப்பட்டு வரும் ஜமீன்தாரருக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டுமென மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சந்தையூர் அருகே உள்ள கோபேநாயக்கனூரைச் சேர்ந்த பொன்னழகு தாயம்மாள் என்பவரின் கணவர் தம்மச்சி அப்பையா நாயக்கர் 1974ஆம் ஆண்டிற்கு முன் அந்த பகுதியில் ஜமீன்தாரராக இருந்தார். இந்த தம்பதியினருக்கு வாரிசு இல்லாத நிலையில் கணவரின் இறப்பிற்கு பின் பொன்னழகு தாயம்மாள் தனித்து விடப்பட்டார். மத்திய அரசின் ஜமீன்தார் ஒழிப்பு முறையை தொடர்ந்து மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியமான வெறும் 80 ரூபாயை மட்டும் வைத்து வாழ வேண்டிய அவல நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். இதனை உயர்த்தி வழங்க வேண்டுமென பொன்னழகு தாயம்மாள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். 1000 ரூபாய் நாள் வந்தாலும் ஏதோ அதை ஒட்டி போய்க்கு இருக்கலாம். ஏதோ வைத்தியம் பார்த்துக்கலாம், ஏதோ மட்டும் கஞ்சி நல்ல கஞ்சியாக குடிச்சிக்கலாம். இப்போ நல்ல கஞ்சி இல்லாமல் தானே எந்திரிக்க முடியலை. இப்போ நடக்க முடியாமல் இந்த வருங்க எங்கே போய் உட்காந்து போயிட்டு வரேன். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். அது பார்த்து ஏதோ அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மாலை வேளையில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக கடும் வெயில் சுட்டரித்து வந்தது. இந்த நிலையில் இன்று மாலையில் இருந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக நாகர்கோவில், வடசேரி, கோட்டார், கீரிப்பாறை, பார்வதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையினால் கோடை வெப்பம் தணிந்து இதமான காலநிலை நிலவுகிறது. இந்த மழையால் கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2-3 மாதமாக கடுமையான வெயிலாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, நைட்டு போய் தூங்க முடியாது. மத்தியானத்துக்கு பிறகு பலத்த இடிமுழக்கத்தோட நல்ல மழை பெய்யுது. ரொம்ப கூலாக இருக்குது. இதே மாதிரி மழை பெய்யுதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோடை காலத்துக்கு தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உலகக்கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியது இலங்கை அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கன் நாடாளுமன்ற கட்டடம் மீது தலிபான் தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கன் தலைநகர் காபூல் நகரில் உள்ள நாடாளுமன்ற கட்டடம் மீது தலிபான் தீவிரவாதிகள் இன்று காலை ராக்கெட் தாக்குதலை நடத்தினர். கட்டடம் நோக்கி வந்த 3 ராக்கெட்டுகளில் ஒன்று கட்டடத்தின் மேல் பகுதியை தாக்கியதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் நாடாளுமன்றத்தின் கீழ்ப்பகுதி கட்டடத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. தாக்குதலுக்கு உள்ளான கட்டடம் இந்தியாவில் ஆப்கான் நாட்டிற்கு கட்டித்தரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகக்கோப்பை 20 ஓவர் மகளிர் போட்டியில் இன்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்க, இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்களை எடுத்தது. அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணியால் இலங்கை வீராங்கனைகளின் பந்து வீச்சை எதிர்கொள்ள இயலவில்லை. அந்த அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இலங்கை அணியில் குமாரி, பிரபோதினி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து இலங்கை அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. Last ball of the match, contact made by Ismail, but just for the single. Their 2016 their next tournament, they're still part of the ICC Women's World. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 63வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த திரைப்படம் பாகுபலி, சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். சிறந்த பின்னணி இசைக்காக இளையராஜாவுக்கு விருது. விசாரணை படத்திற்கு 3 விருதுகள் அறிவிப்பு. மயில்சாமி, அண்ணாதுரை உள்ளிட்ட 56 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். காவிரி தொடர்பான வழக்குகள் ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் விளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.